தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, நேத்திக்கு தந்தி டிவியில வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்தோம் என்னன்னா, புதிய தலைமுறையில ஒரு கருத்து கணிப்பு வந்தது. அதுல வந்து திமுக நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாஜக நம்பர் 2, அதுக்கப்புறம் அதிமுக நம்பர் 3 அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்திருந்தது. அதை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியமா என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து இன்ஃபேக்ட் சொன்னேன், இதுல ஒன்றும் பெரிய எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் கிடையாது. இது நார்மலா இருக்கிறது தான். திமுகவோட எதிர்வினையாற்ற ஒரே கட்சி வந்து பாஜக தான். இந்த பாஜகக்காக இன்னைக்கு வந்து எதிர் அதாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றோம் இல்லையா? எதெல்லாம் வந்து திமுக மேல கோபமா இருக்கிறவங்க, திமுகன்ற பட்சத்தில் எதுவுமே பண்ணலப்பா, கடுப்பேத்திட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 15% இருந்தாங்க. இந்த 15% ஓட்டு வந்து ஏடிஎம்கேக்கு போகாம டைரக்டா பிஜேபிக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து புதிய தலைமுறை போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ புதிய தலைமுறை எப்படி சொன்னாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து டிஎம்கே நம்பர் 1, பிஜேபிக்கு நம்பர் 2 பொசிஷன் கொடுத்துருந்தாங்க. இன்ஃபேக்ட் டிஎம்கே வந்து நீங்கள் 2019 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3.6 சம்திங் வாங்கியிருந்தாங்க. 3.66. இன்னைக்கு வந்து புதிய தலைமுறை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு 18.18 19% வரைக்கும் வரும். அதே மாதிரி அதிமுக 18%, ஒரு ஒரு பர்சன்டேஜ் கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ புதிய தலைமுறை நடந்து முடிஞ்ச கருத்து கணிப்புக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இவங்க வந்து கருத்து கணிப்பு கொடுத்துருக்குறாங்க. யாரு வந்து நான் தந்தி டிவி வந்து கருத்து கணிப்பு கொடுத்துருக்குறாங்க. தந்தி டிவியோட கருத்து கணிப்பு திருப்பியும் பார்த்தேன் அப்படின்னு நான் வந்து அப்படியே இந்த ரெண்டாவது மூணாவது பொசிஷனுக்கு ஒண்டி தான் வந்து இன்னும் ப்ராப்ளமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல திமுகவுக்கு கொடுத்துட்றாங்க. ரெண்டாவது பொசிஷன் வந்து அதிமுக கொடுக்குறாங்க. அதிமுகவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து 33% வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பிஜேபிக்குன்னு பார்த்தீங்கன்னா 12% தான் கொடுக்குறாங்க. நாம் தமிழர் வந்து 8%, மற்றவை வந்து 14%. ஸோ இதுலேருந்து வந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு வித்தியாசமா என்ன வருது அப்படின்னா, திமுகவோட திமுக கூட்டணியோட அந்த அதாவது வந்து நம்ம சொல்றோம்ல ஆன்டி இன்கம்பன்சி அந்த ஓட்டு அது வந்து ஏடிஎம்கேக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கிற டிஸ்கிரிபன்சி என்னன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சி மெயினா வந்து டிஎம்கே மேல அதிருப்தியா இருக்கிற மக்கள். அதிருப்தியா இருக்கிற மக்கள் 3 பேருக்கு ஓட்டு போடலாம். யாருக்கு அப்படின்னு நான் வந்து ஜென்ரலா வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாம். இல்லாட்டா பிஜேபிக்கு ஓட்டு போடலாம். இல்லாட்டா நாம் தமிழருக்கு ஓட்டு போடலாம். இல்லாட்டா நோட்டாவை விட்டுருங்க. நோட்டா விட்டுனா இந்த 3 கட்சிகளுக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதுல கன்சிஸ்டண்டா என்ன வருது அப்படின்னா வந்து நாம் தமிழர் வந்து 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. நாம் தமிழரை விட்டுருங்க. இப்போ வந்து என்ன கொஸ்டின்னா யாரு 2வது பொசிஷனுக்கு வருவாங்க, யாரு 3வது பொசிஷனுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ப்ராப்ளம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே அங்கே தான் இருக்கு. இது வந்து புதிய தலைமுறை கரெக்டா இல்லாட்டினா வந்து அஹ், தந்தி டிவி கரெக்டா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து சந்தேகம் எழுது இல்லையா? அப்போ அந்த சந்தேகத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நான் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா தந்தி டிவி இதில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா அது நெகட்டிவாக தான் போகுது அப்படின்றது வந்து ஒரு உண்மை வந்து நமக்கு இப்போ வந்து புரியுது இல்லையா? என்ன அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா அந்த ஆன்டி இன்குமென்சி ஓட்டுன்றது திருப்பி டிஎம்கேக்கே நான் போட்டுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தா நம்ப மாட்டேன்றாங்க மக்கள். அது ஒரு உளவியலான ஒரு என்ன உளவியல்ன்றது வந்து நம்ம வந்து அது உள்ள டீப்பா அனாலிசிஸ் பண்ணாதான் தெரியும் இல்லையா? அந்த டீப்பா அனாலிசிஸ் பண்றதுக்கு என்கிட்ட டேட்டா கிடையாது. நான் வந்து புதிய தலைமுறையோட டேட்டாவை அவுட் சைட்லேருந்து தான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து தந்தி டிவியோட டேட்டாவையும் அவுட் சைட்லேருந்து தான் பார்க்குறேன். இப்போ ரெண்டத்தையும் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒன்றே ஒன்று புரியுது அப்படின்னா வந்து இவங்க 2 பேரும் சேராம இருக்கிறது தான் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதிமுகக்குன்னு இருக்கிற கோர் ஓட்டர்ஸ் அப்படியே வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து பிஜேபின்னு இருக்கிற கோர் ஓட்டர்ஸ் அப்படியே 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது நாம் தமிழருக்கும் அட்வான்டேஜா போகுது. இல்லைன்னா டிஎம்கேக்கு அட்வான்டேஜா போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹேய், பாஜகவும் பார்ப்பா,
டிஎம்கே 40% தான். ஆனால் வந்து இவங்க 33, அவங்க வந்து 12. அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 33 + 12 45, நம்ம டிஎம்கே ஜெயிச்சிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் உளவியல்ன்றது. அதுதான் வந்து டேட்டா சயின்ஸ்னு சொல்றோம் நம்ம. ஜஸ்ட் பிகாஸ் டூ entities are going to join, 2 என்டிட்டி, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேவும் பாஜகவும் சேர்ந்துட்டானா அது அப்படியே ரெண்டத்தையும் ப்ளஸ் ஆகி அப்படியே வந்து அவங்கள விட ஜாஸ்தி ஆகும்னு நம்ம வந்து நினைக்கவே முடியாது. இவங்க 2 பேரும் சேர்றதுனால நிறைய பாதிப்புகள் இருக்கு. அது என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே கம்ப்ளீட்டா காலியாயிடுது. ஆனால் இன்னைக்கு அதிமுக தனியா நிக்கிறதுனால எல்லா சிறுபான்மையினரும் இன்னும் நம்பல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சரி. ஏன்னா வந்து நிறைய சிறுபான்மையினர் வந்து டிஎம்கே மேல மிகப்பெரிய ஒரு கோபத்துல இருக்கிறாங்க. டிஎம்கே என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க முதல்ல? சிறுபான்மையினர்ல இருக்கிற ஜெயில இருக்கிற நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா ஜெயில இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாங்க வந்து வெளியே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி மாதிரி தான் அவங்க வந்து பண்ணாங்க இல்லையா? அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்களா இது வரைக்கும்? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் டிஎம்கே இஸ் டேக்கிங் அட்வான்டேஜஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். அதுதான் வந்து உண்மை. அதை வந்து அவங்க புரிஞ்சு அவங்களுக்கு அது புரியாம கிடையாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன அப்படின்னா பிஜேபி வரக்கூடாது. யார் பிஜேபிக்கு எகென்ஸ்டா இருக்கா? அது வந்து டிஎம்கே தான் இருக்கிறாங்க. அதனால டிஎம்கேக்கு ஓட்டு போடு. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ டிஎம்கேவை, அது டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஆனால் டிஎம்கே ஓட்டு போடு. அப்போ இன்னைக்கு அதிமுக திருப்பி வெளியே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சரி ஓகே எனக்கு டிஎம்கே பிடிக்காது. இப்போ வந்து அதிமுக வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்துச்சு. சரி அதிமுக நான் இனிமேல் ஓட்டு போடுறேன் அப்படின்ற இருக்கிறது திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவுக்கு இப்போ வராங்க. ஃபுல்லாக வந்துட்டாங்களான்னு கேட்டேன்னா அந்த நம்பிக்கை வரல. ஸோ ஆனால் வந்து இந்த சைடு வராங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் வந்து சாஃப்ட் இந்துத்துவா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் இந்துத்துவா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பிஜேபி பக்கத்துக்கு வராங்க. ஸோ அதனால இவங்க 2 பேரும் சேர்றது வந்து எலி தவளை நட்பு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து புரியுது. 2 பேரும் தனித்தனியா இருந்தாதான் அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எடப்பாடி வந்து பிஜேபி விட்டு வெளியே போனது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தப்புன்னு சொல்றவங்களுக்கு எல்லாமே இதுதான் ஆன்சர். இல்லை, அவர் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அண்ணாமலை வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஏடிஎம்கே வேண்டாம், ஏன்னா ஏடிஎம்கேனால எங்களுக்கு பாதகம் தான் அப்படின்னு வந்து அவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லிட்டு இருக்கிறாரோ இல்லையோ அதை தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தான் ஏடிஎம்கேவோட ஜாயின் பண்ணாம இருக்கிறாரு. அவரு பண்றதும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு வந்து இனிமேல் யாருக்கு வரும் அப்படின்றது தான் இனிமேல் தான் போட்டியே. அது வந்து 2024 இன்னைக்கு இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன் வந்து 2024க்கான எலெக்ஷன் வந்து ராகுல் காந்தியா இல்லாட்டினா வந்து மோடியா அப்படின்ற போது எல்லாருமே வந்து டிஎம்கேவோட அலையன்ஸுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ 2026 நோக்கி போகும்போது யார் சிஎம் கேண்டிடேட்? ஸ்டாலினா, எடப்பாடியா, இல்லாட்டினா வந்து அண்ணாமலையா அப்படின்னு வரும்போது நிச்சயமா வந்து அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஸோ இப்பமே அவங்க வந்து தனிச்சு இருந்து இப்போ இருக்கிறது தான் வந்து நல்லது. அதிமுக வந்து எப்பவுமே வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். எடப்பாடியார் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன். அந்த கிரவுண்ட் லெவல் பொலிட்டீஷியன் வந்து ஒரு திறமசாலியான ஒரு பொலிட்டீஷியன்றது வந்து அவர் காமிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அண்ணாமலை, எல்லாருமே அண்ணாமலை நிறைய பேர் பேசுறாங்க. என்ன அவர் ஐபிஎஸ் படிச்சிட்டேன்னா என்ன அவர் என்ன பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன அந்த ஐஏஎம் ஸ்கூல்ல படிச்ச ஐஏஎம் ஸ்கூல்ல வந்து அது உள்ள என்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நாலேஜ் வேணும் அப்படின்றது வந்து அஹ், மக்களால புரிஞ்சுக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரிய வரல. அதே மாதிரி வந்து இந்த ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்றது அவ்வளோ ஈஸியா? அதுக்காக எல்லாருமே இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்னு சொல்ல. இவங்க அரசியல்ல இருக்கிறவங்க அவங்களால எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு தன்மை, அந்த டேட்டா சயின்ஸ்ன்றோம் இல்லையா? எல்லாமே இன்ஃபேக்ட் அரசியலே வந்து நம்பர்ஸ் தாங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா உளவியல், மக்களோட போய் யார் சேர்றாங்க, மக்களோட யார் போயிட்டு மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறாங்கன்றது அது ஒரு டிஃபரெண்ட். பட் யார் ஜெயிக்க போறாங்க, யார் தோக்க போறாங்க, நீங்க எவ்வளவு மனசை இடம் பிடிச்சவங்கலாம் ஜெயிக்கவும் முடியாது, மனசை இடம் பிடிக்காதவங்க தோத்ததும் கிடையாது. at the end ஆஃப் த டே நம்ம வந்து பார்க்குறோம். இன்னைக்கு விசிகா காங்கிரஸ் இல்லைன்னா டிஎம்கே தோக்கும் இல்லையா? அப்படிதானே? at the end ஆஃப் த டே டிஎம்கே மேல அந்த அளவுக்கு மக்கள் வந்து
பிடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல தோக்கும். ஸோ அது எல்லாமே அலையன்ஸ் அண்ட் நம்பர்ஸ், எல்லாமே நம்பர் கேம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி தனியாக நிற்கிறது தான் வந்து நல்லது. அட் த சேம் டைம் யார் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஜாஸ்தியாக எடுக்க போகிறாங்க, அதை வந்து யார் வந்து திமுகவை வந்து விளாச போகிறார்கள், இந்த 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் யார் விளாச போகிறார்கள். இப்போ மோடி திருப்பியும் வந்துட்டாருன்னா மோடியோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இன்னைக்கு அண்ணாமலை திமுகவை பயங்கரமாக விளாசினார் அப்படின்னா அவரு நிறைய முக்கியமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதிமுகவில் வந்து அவரு வந்து திமுகவை விளாசினார், மோடியும் விளாசினார்னா அவரு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதுக்கு நடுவில் என்னன்னா விஜய்னு இன்னொரு ஃபேக்டரும் ஒன்று உள்ள வருது. அந்த விஜயோட ஃபேக்டர் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு இப்போ நம்ம சொல்ல முடியாது. பட் இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷன் ட்ரெண்ட் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறது நல்லது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து திமுக கூட்டணி 43, அதிமுக 33, பிஜேபிக்கு 12% தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டா ரைட்டான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து 12% என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கம்மி தான். ஸோ நாம் தமிழர் ஆஸ் யூஷுவல் 8%, மற்றவை 4%. ஸோ எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் தந்தி டிவியும் புதிய தலைமுறையும் 2 கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த கருத்து கணிப்பில் எது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு என்னைய பொறுத்த வரைக்கும், என்னைய நீங்கள் பர்சனலாக கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நான் வந்து புதிய தலைமுறை தான் வந்து மார்க் கொடுப்பேன். ஏன்னா திமுகவை அதிகமாக திட்டுறது, எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்படுறது பிஜேபி தான். அப்படி இருக்கிற பிஜேபிக்கு தான் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு போகும். அதாவது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிற இப்போ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஒரு 16 பேர் வந்து நம்ம வந்து சிறுபான்மையினரை எடுத்துப்போம். அந்த சிறுபான்மையினர் நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு போடுவோம். ஆனால் மீதி இருக்கிற 84%, 80 பேர் நிச்சயமாக பிஜேபிக்கு தான் போடுவாங்க. ஸோ அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக புதிய தலைமுறையோட அந்த கருத்து கணிப்புக்கு தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் கொடுப்பேன். அது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி 2வது பொசிஷனுக்கு கொண்டு வராங்க. அந்த 2வது பொசிஷன்ல இருக்கிற பிஜேபி தான் கரெக்ட். அதிமுக இன்னைக்கு 3வது பொசிஷன்ல தான் இருக்கு. இது ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து மோடிக்கான எலெக்ஷன். அதுக்கு மேல இவங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் கிடையாது. இப்போ 2026 எலெக்ஷன் நோக்கி போனோம்னா அது டிஃபரெண்ட். பட் இன்னைக்கு மோடியோட எலெக்ஷன்ல புதிய தலைமுறைக்கு தான் எட்ஜ். புதிய தலைமுறை சொன்ன அந்த பாயிண்ட் தான் வந்து நான் வந்து ஆமோதிக்கிறேன். இன்னைக்கு மோடி அண்ட் அண்ணாமலை ஆர் ஆக்டிங். இன்னைக்கு மோடி 2 வாட்டி வேற வந்திருக்கிறாரு, இனிமேல் வேற திருப்பியும் வேற வருவாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு கொஞ்சம் திமுகவே ஆடி போயிருக்கிறாங்க. என்னப்பா மோடி வந்துகிட்டே இருக்கிறாரு, என்ன இது அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரே வாரத்தில் 2 வாட்டி வந்துட்டாரு, திருப்பியும் வர போறாரு அப்படின்றாங்க. நயினார் நாகேந்திரன் திருப்பி நிற்க போறாருன்றாங்க, அண்ணாமலை நிற்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுறாங்க. ஸோ அப்படின்னா வந்து அவங்க கால் பதிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் என்னதான் பண்ணாலும் பிஜேபி வளர முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னவங்கள 2 இரட்டை இலக்கத்துக்குள்ள வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் எப்படி வர முடிஞ்சது? ஏன்னா திமுக எதிர்க்கிறது பிஜேபி தான். அது அதிமுக எதிர்த்துனான்னா அதிமுக வந்திருக்கும். ஆனா அந்த கேப்பை வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு விட்டு கொடுத்து விட்டது. அதை வந்து அவங்க வந்து கேட்சப் பண்ணணும். 2026ல அவங்க கேட்சப் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. அதை பற்றி நம்ம வந்து இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு 2024 எலெக்ஷன் தான். அதனால் புதிய தலைமுறை தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்கன்றது ஃப்ரம் அவுட் சைடு. இது என்னோட கருத்து. அவ்வளோதான். அதுக்காக நான் பிஜேபி சப்போர்ட்டர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பரவாயில்ல, அவங்க சொல்லிட்டு போகட்டும். நான் ஒரு அவுட் சைட்லேருந்து, நான் அமெரிக்காவில் இருக்கிறேன். ஓகேங்களா? அமெரிக்காவில் இருக்கிறதுனால நான் என்ன பார்க்குறேன் அரசியல்ன்றது என்னோட பார்வையிலேருந்து, கணேஷோடைய பார்வையிலேருந்து. கணேஷ் வந்து என்ன சொல்ல ஒரு டாக்டரேட் டிகிரி வச்சுருக்கான். அவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓரளவுக்கு தெரியும். ஒரு டேட்டா சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு 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 நம்பர்ஸை க்ரன்ச் பண்ணுவான் அப்படின்ற ஒரு 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 பார்வையோட நான் வந்து எனக்கு பிடிச்ச அரசியலை, எனக்கு தெரிஞ்ச அரசியலை யாரையுமே கஷ்டப்படுத்தாம எந்த ஒரு சார்பும் இல்லாமல் நான் பார்க்கும்போது எனக்கு புதிய தலைமுறை சொன்னது ஓரளவுக்கு எனக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கு அப்படின்றத சொல்லி
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.